வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா பலராலும் மறக்கப்பட்டு விட்ட ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்திட்டு வந்த வியக்கத்தக்க வகையில ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு பழங்கால பொக்கிஷம் பத்தி தான் பேச போறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, குதிரவாளி அரிசி. இங்கிலீஷ்ல இத பார்ன்யார்ட் மில்லட்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எப்படி மாத்த போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சுவாரஸ்யமான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சக்கரை நோய், உடல் பருமன் இதெல்லாம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. இதிலிருந்து உங்களை காப்பாத்துற அதே சமயம் எந்த பக்க விளைவும் இல்லாத அந்த பாரம்பரிய தானியம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கான நம்ம முன்னோர்களோட அசாதாரணமான தீர்வு தான் இந்த குதிரவாளி. சரி வாங்க, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு ஒரு லிஸ்ட் பார்த்துடலாம். பழங்கால சூப்பர் ஃபுட், நச்சு நீக்கம் மற்றும் செரிமான மேம்பாடு, உடல் எடை குறைப்பு மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடு, இரத்த சோகை நீக்கம் மற்றும் இதய ஆரோக்கியம், அப்புறம் கடைசியா இத உணவில் சேர்க்கும் முறைகள். முதல்ல இந்த பழங்கால சூப்பர் ஃபுட்டான குதிரைவாலி அரிசியை பத்தி பாப்போம். நம்ம முன்னோர்கள் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தெரியுமா? பல நூற்றாண்டுகளா அவங்க சாப்பிட்ட இந்த உணவை நாம வழக்கமா சாப்பிட்ற மத்து தானியங்களோட ஒப்பிட்டு பார்த்தா இதுல நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப ரொம்ப அதிகம். சாதாரண அரிசியை விட இது பல மடங்கு முன்னிலையில இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான நன்மையும் இருக்கு. குதிரவாலி அரிசி 100% பசியம் இல்லாததுங்க, அதாவது கம்ப்ளீட்டா குளூட்டன் ஃப்ரீ. அதனால கோதுமை அலர்ஜி இருக்கிறவங்க கூட இதை எந்த பயமும் இல்லாம தாராளமா தங்களோட அன்றாட உணவா எடுத்துக்கலாம். அடுத்து நச்சு நீக்கம் மற்றும் செரிமான மேம்பாடு பற்றி பார்க்கலாம். டீடாக்ஸ் பண்றது, அதாவது நச்சு நீக்கம் பண்றதுன்னு இப்ப அடிக்கடி கேள்விப்படுறோம்ல. அது ஒண்ணும் இல்லைங்க, உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுறது தான். இந்த குதிரைவாலி அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயற்கையான நச்சு நீக்கியா செயல்படுது. இந்த ஒரு தானியம் உடம்புல எத்தனையோ உறுப்புகளுக்கு நல்லது செய்து பாருங்க. இது சிறுநீரக செயல்பாட்டை சீராக்குது, கிட்னி ஸ்டோன் வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம கல்லீரலை பலப்படுத்துது, பித்தப்பை கோளாறுகளை சரி செய்யுது. இது செரிமானம் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதுல இருக்கிற அதிகப்படியான நார் சத்துனால நாள்பட்ட மலச்சிக்கல் கம்ப்ளீட்டா சரியாகுது. குடல் புண்ணையும் ரொம்ப சீக்கிரமா ஆத்துது. மூன்றாவது, உடல் எடை குறைப்பு மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடு. இப்போ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உண்மையான வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதுல கலோரிகள் ரொம்ப கம்மி, ஆனா உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்க தேவையான ஆரோக்கியமான புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இதுல நிறைய இருக்கு. இதனால அடிக்கடி பசி எடுக்கிறது சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உடம்புல தேவையில்லாம தங்கி இருக்க கெட்ட கொழுப்பை, அதாவது எல்டிஎல் கொழுப்பை இது அப்படியே சுறுசுறுப்பா கரைச்சிடுது. கெட்ட கொழுப்பை குறைச்சு உங்க உடல் எடையை இயற்கையான முறையிலேயே இது குறைக்குது. அடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கிளைசெமிக் குறியீடு பத்தி தான். ஒரு உணவை சாப்பிட்டா எவ்வளோ சீக்கிரம் ரத்தத்துல சர்க்கரை ஏறுதுன்னு குறிக்கிற அளவீடு தான் இது. குதிரவாளியில இந்த குறியீடு ரொம்பவே குறைவு. அதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாம சீரா மெயின்டைன் ஆகும். இதனால தான் டைப் 2 சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் இதனை நேரடியா பரிந்துரைக்கிறாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் உங்க தினசரி வெள்ளை அரிசிக்கு பதிலா எவ்வித தயக்கமும் இல்லாம இதை தாராளமா உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். அடுத்து பகுதி 4, இரத்த சோகை மற்றும் இதய ஆரோக்கியம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, குதிரவாளியில இயற்கையாவே இரும்பு சத்து, அதாவது அயன் கொட்டி கிடக்குது. இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்களோட உற்பத்தியை ரொம்ப வேகமா அதிகரிக்குது. இதனால நமக்கு பிராக்டிக்கலா என்ன லாபம்னு கேக்குறீங்களா? அன்றாடம் நாம சந்திக்கிற நாள்பட்ட சோர்வு, உடல் பலவீனம், அப்புறம் ரத்த சோகை, இது எல்லாத்தையும் இது அடிவேரோட போக்குது. உங்களை நாள் முழுக்க நல்லா எனர்ஜியா சுறுசுறுப்பா இயங்க வைக்குது. மருத்துவ குணங்களோட இறுதி கட்டமா பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடம்போட இம்யூனிட்டியை ஏத்தி எந்த தொற்றும் அண்டாம பாதுகாக்குது. அது மட்டும் அல்லாம இதுல மெக்னீசியம் இருக்கிறதால ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு இதயத்தையும் இதய தமனிகளையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குது. சரி, இப்போ 5வது செக்ஷனுக்கு வருவோம். இந்த குதிரவாளி அரிசியை எப்படி நம்ம சாப்பாட்டுல சேர்க்கறது? இவ்ளோ பயன்கள் இருக்கே, சமைக்க கஷ்டமா இருக்குமோ இல்ல டேஸ்ட் நல்லா இருக்காதோன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதுதாங்க இல்ல, இது சமைக்க ரொம்ப ஈஸி. இத சாதமா வடிச்சு உங்களுக்கு பிடிச்ச குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். இல்லனா கஞ்சி, கிச்சடி, இட்லி, தோசைன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல சுவையான பாரம்பரிய வடிவங்கள்ல ரொம்ப ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் இது ஒரு செம்ம காம்போ. இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கணும்னா இதை டெய்லி சாப்பிடணுமான்னு கேட்டா தேவையே இல்லைங்க. வாரத்துல வெறும் 2 இல்லைனா 3 நாள் இதை உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்க உடம்புல ஒரு சூப்பரான மாற்றத்தை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நம்ம முன்னோர்களோட இந்த மாபெரும் ஆரோக்கிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வாரம் உங்க வழக்கமான அரிசிக்கு பதிலா குதிரவாளியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்பீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.
இந்த பயனுள்ள தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.